தமிழ் கூட்டிய ஒரு குழந்தைகளாக பேசுகிறார். இது பெற்ற தகப்பன் பெற்ற தாய்மொழிகளாக படிக்குது. பிள்ளைக்கு எவ்வளவு பக்கத்தில் இருக்க வாய்ப்பு நிறைய வச்சிருக்கான். அதுக்கு பயன்படுத்தி வைப்பாங்க. அப்படிதான் இல்லாம என் மகளுக்கு தமிழ் தேவை அப்படியே அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்ல அவரை உள்ள மகிழ்ந்து பாராட்டி அந்த தமிழ்குலத்தின் சில இலக்கியங்களுக்கு எங்கள் அக்காவும் சத்தியர்கள் புத்திரர்கள் இருக்கிறார்கள். ஒரே ஆளாக நூற்றி பாண்டிப்பூரியை சந்தர்ப்பர்கள் கூட்டினர். வீராவை கூறுகிறாங்க. வீரா அவர்களுக்கு நமது சத்தியர்கள் அவர்கள் பயிற்சி அளிக்கிறார்கள். கல்வி தாழ்வுகளை வீரா வெற்றி பெற்று அவர்கள் வீரர்களுக்கு வாழ்த்துக்கள். மாபெரும் வீரனாக வாழ்த்துக்கள். போட்டியில் 40 லட்சமாக அந்த பெண்களும் தீர்மானங்களை திருப்பரம் அறிவித்துள்ளார். நம்ம ஊருக்கு சத்யாதேவி 2வது முறை அறிவிக்கிறார். வார்டிலும் நன்றி தெரிவிக்கிறோம். தற்போது 4வது சத்யாதேவி அவர் ஒரு போராடுகிறார். வேட்பாளர் கூட நான் சொல்றது கேட்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த சந்தோஷ நல்வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன தினம்? நீங்க எல்லாம் மாட்டு பொருளையும் சொல்லிடுறீங்களோ அப்படின்னு நான் ரொம்ப பயங்க. ஆனா இங்க உள்ள வரும்போது நீங்க திருக்குறள் ஒப்பிச்சீங்கல்ல, அப்பயே புரிஞ்சிருச்சு கண்டிப்பா நீங்க திருவள்ளுவர் இருக்கிறவங்க சொல்லுவீங்க அப்படின்னு. அறிவு சார்ந்த குழந்தைகள் முன்னாடி ஊருக்கு வந்ததுல ரொம்பவே பெருமையா இருக்கு. காலையில இருந்து ஒரே நிகழ்வு. எங்க கட்சி சார்பாக காலையில நாங்க பொங்கல் பண்ணி கொடுக்கிட்ட இருந்தாலும் அதுக்கப்புறம் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி அப்படின்னு அறிவு சார்ந்த போட்டிகள்லாம் கலந்துக்கிட்டேன். ஆனா பூக்கியாக்குண்டு பகுதியில மட்டும்தான் எங்க கிட்ட அறிவு இருக்கு, அறிவுக்கு நிகரான வீரமும் இருக்கு அப்படின்னு இந்த குழந்தைங்க இருக்காங்க. மற்ற இடங்கள்ல எல்லாமே கோல போட்டி, அந்த போட்டி இந்த போட்டின்னு. ஆனால் அறிவு சார்ந்த தமிழர்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றிய மூத்தக்கூடிய தமிழ் குடி பிள்ளைகள் அப்படின்றத அறிவாலையும் ஏன்னா வள்ளுவர் தன்னை உலகிற்கே தந்து வாழ்த்துகள் கொண்ட தமிழ்நாடுதான் பாரதி பாடி இருக்காரு. ஏன்னா வள்ளுவர் இந்த உலகத்துல பிறந்து திருக்குறள் சொன்னார் இல்லையா, அதனாலதான் இந்த வான அளவுக்கு இந்த தமிழ்நாடு அப்படின்றது புகழ் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு தமிழ்நாடுன்ற பெயர் பல இடங்கள்ல இல்ல, அது வேற பிரச்சனை. அந்த அரசியல்கள் எல்லாம் வர வேண்டாம், குழந்தைகள்லாம் இருக்கீங்க. ஆனா அதுதான் நமக்கு தடையாய பிரச்சனை. ஆனா அப்படிப்பட்ட அறிவு சார்ந்த குழந்தைகளை நீங்க உருவாக்கி இருக்கீங்கன்னு முதல்ல இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் நன்றியை சொல்லிருக்கேன். ஏன்னா கிராமப்புற பகுதிகள்ல வீட்டு வேலையை செஞ்சு பொம்பளை ஏன் வெளியே போற, அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு நீங்க தட்டி கழிக்காம வயசு வித்தியாசம் இல்லாம அவன் கம்பு சைஸ் இல்ல ஆனா நானும் குத்துறேன்னு அன்னை கூட அழகா சொன்னாங்க. எனக்கு கம்பு குத்துறேன் நான் வீரதான் குத்துறேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு குழந்தைங்க ஒரு பெரிய பாப்பா வெளியவே விட மாட்டாங்க அப்படின்றது உண்மையிலே சின்ன பெண் தான். அவ்வளவு தைரியமா சிறமை குத்துனாங்க. முதல்ல அவங்க எல்லாருக்கும் என்னோட பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இது மாதிரி அறிவு சார்ந்த வீரம் சார்ந்த இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் சார்ந்த கலை சார்ந்த நிகழ்ச்சிகளை கூட்டியாக்குண்டு பகுதி மக்கள் இதை வெறும் கட்சி சார்ந்த நிகழ்வா இல்லாம தொடர்ந்து நீங்க ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்றத நாம் தமிழர் கட்சி நாங்க விரும்புறோம். ஏன்னா இன்னைக்கு பிற கட்சிகள் எல்லாமே வேற எங்கேயோ வச்சு அவர்களோட பொதுக்கூட்டம் மேடைகள்லயே ஆபாச நடனங்கள் ஆபாச பேச்சுக்கள் தான் இருக்கு. ஆனா தமிழரோட அறம் சார்ந்த தமிழரோட மண் சார்ந்த ஒரு நாகரிகத்தோடையும் இலக்கியத்தோடையும் ஒரு பண்பாட்டையும் இந்த மக்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துறதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு முறையும் களத்துல போராடிக்கிட்டே இருக்கோம். நாங்க சொல்றதெல்லாம் என்ன, மற்ற கட்சிகளுக்கு எங்க கட்சிகளுக்கு உள்ள வித்தியாசம் என்ன,
அப்படின்றத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏன்னா எல்லாரும் வந்தாங்க, எல்லா கட்சிக்காரவும் வந்தாங்க, அக்காவும் வந்தாங்க, அக்காவும் ஓட்டு கேட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. நாங்க எதுக்காக களத்துல நிக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் முனைவர் பட்டம் பெற்றிருக்கேன். கிராமம், நானும் கிராமத்துலதான் இளங்கலை வழி முடிச்ச உடனே திருமணம் ஆயிடுச்சு. ஆனா திருமணம் முடிஞ்ச உடனே வீட்டுக்குள்ள இல்லாம உங்களை மாதிரி எங்க ஊர்லயும் எல்லாரும் அறிவார்ந்த குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமும் முனைவர் பட்டம், டாக்டர் பட்டம் வரைக்கும் படிச்சு இன்னைக்கு மதுரையில ஒரு கல்லூரியில மனிதவியல் துறை பேராசிரியரா இருக்கேன். அப்படின்னா என்ன அப்படின்னா, படிப்பு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகும். இப்பயே உங்க குழந்தைகளுக்கு அழகா திருக்குறள சொல்லிக் கொடுக்குறீங்கல்ல, அது போல நம்ம ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா நம்ம மண் சார்ந்த விஷயமா இருக்கணும். பிள்ளைகளுக்கு கட்டாய இலவச கல்வி கொடுக்கணும். இப்பயே கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிறோமா, நீங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சி மறுபடியும் அதை சொல்றீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய எத்தனை பிள்ளைகள்ல எத்தனை பிள்ளைகள் அரசு பள்ளியில படிக்குது, எத்தனை பிள்ளைகள் தனியார் பள்ளியில படிக்குது? நம்ம பேரை தனியார் பள்ளியில சேர்க்கிறோம், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் சேர்க்கிறோம். ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எப்ப கட்டடம் இடிஞ்சு விழுன்னு யாருக்குமே தெரியாது. எப்ப வேணாலும் கட்டடம் இடிஞ்சு விழுவோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த குடிநீர் வசதி, கழிவறை வசதி, அந்த எல்லா வசதியும் சரியான அளவுல தனியார் பள்ளியில மாதிரி இருக்கல. அப்ப அரசு பள்ளி எங்களோட நோக்கம் இல்ல. அரசு பள்ளி இலவசமான பள்ளி, தனியார் பள்ளியில தரம்னு நம்ம சொல்லி போறோம்ல, அதே தரத்தோட நாங்க அரசு பள்ளியில இலவசமா கொடுங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா அரசு பள்ளியில இலவச தரமான கல்வியோட நல்ல கழிப்பறை வசதி, நல்ல குடிநீர் வசதி, நல்ல கட்டட வசதியோட அமைச்சு கொடுப்போம். இலவச தரமான கல்வியை கொடுப்போம். தமிழர்களுக்கு தான் தமிழ்நாட்டுல முன்னுரிமை கொடுப்போம். இங்க பக்கத்துல எய்ம்ஸ் நடக்குது. நம்ம ஊர்ல இல்லாத கொத்தனாரா சித்தாரா சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. சிந்திக்க வேண்டிய விஷயம். இத்தனை பேர் நம்ம எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்கோம். அந்த பகுதிக்கு பக்கத்துல அந்த பக்கம் நான் இருக்கேன், இந்த பக்கம் நீங்க இருக்கீங்க. எங்க ஊர்ல இல்லாத கொத்தனாரா சித்தாரா நமக்கு எல்லாருக்கும் வேலை இருக்கா? எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்ச காலம் வச்சுக்குவோம். நிறைய வேணாம், 700 ரூபாய் வச்சுக்கோங்கக்கா. அந்த வேலையை நமக்கு கொடுத்தா நம்ம பொருளாதார வீட்டுல அழுவா இருக்கோம்ல. இப்ப நாம என்ன சொல்லுது, நான் ஆட்சிக்கு வந்தோமா என் சொந்த மக்களுக்கு தான் வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சில மற்ற கட்சிக்காரங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மத்தியில இருக்கக்கூடிய பாஜக அரசும் இங்க மாநிலத்தை ஆகக்கூடிய திராவிட அரசுகள், அது அண்ணா திராவிட முன்னேற்றமாக இருந்தாலும் திமுக இருந்தாலும் எல்லாருமே அவங்க சொந்த நலன் சார்ந்த இதே மற்ற வேட்பாளர்கள் எல்லாம் பலபுறம் வேட்டு வரும். நாம் தமிழர் கட்சியில பட்டாசு வெடிக்கிற பழக்கம் கிடையாது. மற்ற கட்சிக்காரங்களா ஒரு 100 சாலை வரும், 100 சிந்து வரும். அனாவசிய செலவை நாங்க செய்ய மாட்டோம். இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் எது பயனோ அதை மட்டும்தான் செய்வோம். அந்த செயலை மட்டும்தான் செய்வோம். முதல்ல நாங்க எதுக்காக சொல்றோம், உங்களுக்காக. உங்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுப்போம். நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க மாசம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க, நீங்க வந்தா தருவீங்களா? அதனால நாங்க மறுபடியும் அந்த 1000 ரூபாய் தரவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள இருக்கும். நான் என்ன சொல்றேன், மாசத்துக்கு ஒரு தடவை உங்ககிட்ட 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். டெய்லி உங்க வீட்டுக்காரர்கிட்ட குத்து மதிப்பா, எங்க வீட்டுக்காரருக்கு அந்த பழக்கல எவ்வளவுன்னு எனக்கு தெரியல, ஒரு 150 ரூபாய் வச்சுக்குவோம். வாங்கினா 1000 ரூபாய் கொடுத்துட்டு நம்மகிட்ட அரசாங்கம் மதுபான கடை மூலமா எவ்வளவு வாங்குது? அப்ப நாங்க ஆட்சிக்கணும்னா அரசு மதுபான கடை நடத்துறதை இழுத்து மூடுவோம். ஏன்னா அண்ணாதிமுக அரசு மதுபான கடை இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துது. நாங்க அரசு மதுபான கடையை நடத்த மாட்டோம். அப்ப செலவே இல்லாத அளவுக்கு எனக்கு 1000 ரூபாய். இந்த வெளி மாநிலத்துல நம்ம நாட்டுல வேலை பார்க்கறாங்க இல்லையா, அந்த வேலை வாய்ப்பு எவ்வளவு கொடுத்துருந்தது அதையும் கூட குறைச்சு சொல்றேன். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம் வச்சுக்கோங்க. மாசம் 15,000 உங்களுக்கே வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் போது நாங்க உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் ஓசியா கொடுக்குறோம்னு நான் சொல்லல. அவங்களே கொடுத்துட்டு ஏற்கா வாக்குதான் நாங்க ஓசி பசுன்னு இருக்கோம்ல, ஓசி 1000 ரூபாய் தரோம்ல, அவங்க அமைச்சர்கள் பேசுறாங்க அவங்க அப்பா வீட்டு காசை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி. அப்ப யாரையோ நீங்க ஜெயிக்க வச்சுட்டு அவங்க கொடுக்குற 1000 ரூபாய்க்கு காசு இருக்க போறீங்களா? நம்ம சொந்த ஊர்ல நம்மளே வேலை வாய்ப்பை உருவாக்கி ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பள்ளி சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சிக்காரங்க முதல்ல பொருளாதார ரீதியா இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு கணவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆக்கா வீட்டுல இருக்க அக்கா ஒரு 2 மாதம் வச்சிருந்தாங்க, பிள்ளை முடிய வளர்ப்பாங்கன்னா வளர்க்க முடியுமா முடியாதா? அதான் அரசு பள்ளியாக்கணும். பெரிய நடிகருங்க பஞ்சமட்டாய் பொங்கல் எல்லா ஊரும் அந்த பாட்டு பாடுது. அந்த பாட்டுல நடிச்ச நடிகர் நெப்போலியன் அமெரிக்கால போய் என்ன பண்றாரு, ஆடு மாடுதான் நினைக்கிறாரு, விவசாயம் தான் பண்றாரு. உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் அந்த பில் கேட்ஸ் விவசாயம் தான் பண்றாரு.
விவசாயம் பண்ணா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இதே கூட்டியார் குழுக்கு முன்னாடி எப்ப வந்தேன்னா, உங்க ஊர் விவசாய பகுதி மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை நான் வந்தேன். அப்ப வந்த உடனே அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு. அப்ப எது அத்தியாவசியமோ அதுதானே வேணும். நாங்க வந்தோம்னா இதெல்லாம் தரமாட்டோம், இதெல்லாம் வேண்டாம்னு நீங்களே ஒரு முடிவு இல்லை. எதற்காக நாங்க 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த 1000 ரூபாயோட கணக்கு தெரியாது நிறைய பேரு. கேட்டா அவங்க 1000 ரூபாய் தராங்க, இவங்க வந்தா 2000 ரூபாய் தராங்க. நீங்க எல்லாம் சும்மா ஓட்டு போடுங்க கேட்டு செய்வது. முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறவங்க இப்ப பேசி எம்எல்ஏவா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உங்களோட தொகுதி கவர்மெண்ட் கேட்டுக்கோங்க. 3 கோடி ரூபாய் நிதி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு, தொகுதி மேம்பாட்டு நிதி. அதாவது இப்ப நம்ம ஊர் இருக்குன்னு வைங்களேன், இது மாதிரி திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட ஊருக்குதான் ஒரு வருஷத்துக்கு தான் 5 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 3 கோடி. அப்ப 5 வருஷம் அவங்க எம்எல்ஏ வந்தா எத்தனை கோடி? 15 கோடி ரூபாய் நிதி நம்ம கட்ட வழிபடுத்துறது ஒதுக்குறாங்க ஒவ்வொரு எம்எல்ஏக்கும். இந்த 15 கோடியில தோராயமா ஒரு 5 லட்சத்துக்கு இருந்தா கூட ஏன் 160 கோடி கொடுக்கலாம்ல, 160 பாதாள வசதி கொடுத்துருக்காப்ல. இந்த 15 கோடி வாங்கி அவங்க கொடுத்து அதுல ஒரு 2 கோடி எடுத்து தேர்தல் சமயத்தில் தலைக்கு 1000 ரூபாய் எடுத்து ஒதுக்கு கொடுத்து ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த 2 கோடி யூனிவர்சிட்டி அடுத்து 15 கோடி அவங்க சம்பாதிக்கிற போறதுக்கு ஒரு முதலீடு. அது நம்ம காசுதான், நம்ம காசையை நம்ம கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுப்பாங்க. அதனால இந்த தமிழர்கள் சார்ந்த உங்களுக்கு வேலை வாய்ப்புல நம்ம தான் வேலைக்கு போட, நம்ம வீட்டுல இருக்கட்டும், காட்ட பாக்குறோம், அதை பாக்குறோம். இனி வரக்கூடிய பிள்ளைகள் ரயில்வே வேலையா இருக்கட்டும், காவல்துறை வேலையா இருக்கட்டும், இன்னைக்கு கொத்தனார் வேலைக்கு வந்ததே நாளைக்கு அரசு வேலையில இந்தி பேசுறவங்க எனக்கு வேலை கொடுங்க நிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இப்ப வரைக்கும் நம்ம சின்ன பிள்ளை இருக்கேன்னு வச்சுக்கோமா, கட்டட வேலைக்கு வருவாங்களே. அப்ப எல்லா துறைகளிலும் வேலை வாய்ப்பு நம் தமிழ் மாணவர்களுக்கு, நம் தமிழ் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி களத்துல நிற்கிறது. அறிவு சார்ந்த மக்கள் தான் ஒவ்வொரு தொகுதியும் தமிழகம் முழுவதும் அன்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால செஞ்சீங்க. மறுபடியும் உங்க எல்லாருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா அறிவு சார்ந்த நல்ல பிள்ளைகளை நல்ல வீரத்தோடும் அறிவோடும் உருவாக்கிய உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் நம்மளை பார்த்து அவங்க வருவது அந்த திருக்குறள் போட்டு நடத்துறது நம் மக்கள் திருக்குறள் ராமநாமா சொன்ன வருவது கேட்டாங்க. நம்ம எப்படி வாழணும், எப்படி இருக்கிறது நம்ம புரிஞ்சு வரணும். அந்த 2026 தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தமிழோட தமிழர் திருநாள் தான் நம்ம தீபாவளி சிறப்பாக கொண்டாடுறோம். காசு இல்லாத கடலாவது ஒரு குடும்பத்தை எடுத்து கொண்டு போட்டு கொண்டாடலாம். பொங்கல் தான் ஒரு விஜயகார மாறுக்கும் இன்னும் விஜயங்களுக்கும் காலையில வச்சு கூலி பண்ணலாம். மரணம் நம் விவசாயத்திற்கு பயனாளியாக இருக்கும் நம்முடைய காலைகளுக்கும் ஒரு குழுவா கொண்டாடும் ஒருவரும் அதிர்ச்சியா ஒரு விதமான ஒரு தமிழகம் தான். அந்த இடத்துல எல்லாரும் கொடுத்து சிறப்பாக கொண்டாடும். தீபாவளிக்கு நீங்க கொண்டிருக்கிறீங்க இல்லையோ, உங்களுக்கு அதுக்கு மிகப்பெரிய பாரம்பரியமான விளையாட்டுகள் அதுக்கு அடுத்து வருடங்கள்ல
சிறப்பாக திருப்பூராட்சிய அந்த மண்ணின் மகள் என்ற மகன் சீமான் அவர்களால் 2026 திருப்பூர் மன்றத்தில் களத்தில் இருக்கும் ஒரே பெண் வேட்பாளர் முனைவர் சட்டோதரி அவர்களுக்கு வாழ்த்துக்கிறோம். எங்கள் ஊருக்கு அனுப்பி வருகின்ற அது மாதிரியான சூழலையும் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நன்றிகள். அடுத்ததாக சரவணன் பிரியா அவர்களின் மகன் மகிழ் சேனாபதி அவர்களை கூட்டுவதற்காக அழைக்கிறேன். மகிழ் சேனாபதி அவர்கள் அடுத்தபடியாக பரவல் காட்சியாளர்கள் முத்தமிழாட்சியா நம் காட்சி ஊழலாட்சியாரும் அதே மாதிரியாக முத்தமிழாட்சியாளர்களுக்காக அவர்களுக்கு கூட்டுவதற்கு வழங்கப்படுகிறது. முத்தமிழ் ஆட்சியாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த எப்பொழுதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக செல்வம் சுமித்ரா அவர்கள் மகள் நாச்சியா செல்வம் சுமித்ரா அவர்கள் நாச்சியா அடுத்து நாச்சியா செல்வம் சுமித்ரா அவர்களுக்கு அப்பா அவர்கள் கூட்டுவதற்கு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். நாச்சியார் அவர்கள் எல்லோரும் பலவரை தன்னும் போல ஏதேனும் காலம் என்று நாம் வாழ்த்துகிறோம். அடுத்ததாக நந்தினி மருதுபாண்டி அவர்கள் மகள் மகிழினிக்கு மந்திரி மருதுபாண்டி அவர்களுக்கு வாழ்த்து கொடுக்கின்றோம். தாய் தமிழ் போல வாழ்த்துகிறோம். நன்றி மருதுபாண்டி அவர்களுக்கு குறைவிலக்கு இந்த சுற்றுலத்தில் பரிமாற கொண்டிருக்கின்றோம். அடுத்த மருத்துவர்கள் வேறு நாட்கள் அவர்களுக்கு கூட்டுவர்கள் இருப்பார்கள். லட்சுமி ராஜபாணி அவர்களின் மகள் 7 நாட்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. நமது தேசிய தலைவரின் மகள் பேரவா பருவத்தின் மகள் சூரிய பிரகாஷ் ராய் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக மனதுக்கு நெருக்கமான ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக சிலம்பாட்டம் பற்றி 15 பேசுகள் சிலம்பம் சுற்றியவர்களுக்கு லட்சிகா கண்ணதாசன் பழனி வந்துட்டாங்க. வா பரணி அவர்களுக்கு அவர்களாக சிலம்பாட்டத்தில் சிறப்பாக சிலம்பம் சுற்றிய ரத்திகா அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. ரத்திகா அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. நவீனஸ்ரீ அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக தமிழ் அவர்கள் இருக்கிறோம். மிக சிறப்பாக சிலம்பம் சுற்றிய தமிழ் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து செல்வம் பெருமாள் கட்டியா செல்வம் அடுத்து ஜனா ராமன் கண்முழு ஜனா அவர்களுக்கு
அடுத்து மிகவும் சிறப்பாக ஒருவர் சொல்லுங்க அவர் ராமன் அவர்கள் மகன் சுபசிங் அவர்கள் சுபசிங்க்கு வந்து ஏற்பாடு பண்ணாத அவர்களுக்கு திருக்குறள் இருக்கிறார்கள். சுபசிங் அவர்களுக்கு நாம் போதும் எல்லா பற்றியும் அவர்கள் வாழ்ந்து அடுத்தபடியாக நாச்சியார் மிக சிறப்பாக அடுத்து அபிதா சுவாமி மகள் அபிதா அவர்கள் சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. மோனிகா அவர்களுக்கு வாங்கப்படுகிறது. அடுத்து அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவர் கண்ணன் கேமராமேன் கண்ணன் அவர்கள் வருமாறு இருக்கிறோம். குழுப்பிரகாய் முதல்ல சிறப்பாக சொல்லிருக்கான். அவர்களுக்கு நம்ம வந்து அடுத்தபடியாக திருப்பதி முடித்தவர்கள் அடுத்து 5 வருடத்துக்கு 9 சொன்னவங்க 10 வருடத்துக்கு 6 சொன்னவர்கள் அடுத்தது எல்லாரும் பரிசு போன எல்லாரும் 2 பிள்ளைகள் பரிசு போனா அப்படியே கொண்டு விட்டுறோம். அடுத்தபடியாக கசரியா அவர்கள் வீட்டில் அவர்களுக்கு வந்து 2 பரிசு கொடுங்கப்பா. கசரியா வந்து மிக அவர்கள் வீட்டுக்கு போறாங்க. கசரியா திருப்பதி மிக சிறப்பாக இவர்கள் வந்து திருக்குறள் கொடுக்கிறார். நிறைய கொடுக்கிறோம் அந்த நம்ம கண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக அடுத்து திருவாசகம் சொல்லிய நற்புத்தவர்களுக்கு நற்புத்தவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. திருவாசகத்தினர் முதலாக திருவாசகத்தில் ஆரம்பித்திருக்காரு. மிக சிறப்பான நிகழ்ச்சி இருக்கு. அடுத்து நதில் நாச்சியார் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. கிஷோர் ராஜா அவர்கள் கிஷோர் ராஜா வாங்க நம்ம ஊருக்கு நாங்கள் ஆயுத உறுப்பினர் அண்ணன் ஆளுநருக்கு சேர்ந்த மருத்துவர்களுக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அக்கா வசதியாக எல்லாருக்கும் நன்றி. மிக சிறப்பாக நடத்துவார். உங்களோட ஆதரவு வேணும்.